கர்த்தர் சொன்னார், வெளியே வந்து சொன்னார், ஊற்றப்பட்டிருக்கிறது, எலும்பிற்று, கொடுத்து விட்டேன், இன்னும் பூமியை நிரப்பவில்லை, அதுவரை அதை தரித்துக் கொள்ள, அதன் மூடிக்குள்ள நீ இருக்க, திரைக்குள்ள இருக்க கற்றுக்கொள், எருசலேமிலே காத்திரு. இந்த 3 நாளும் ஆவியானவருடைய மூடுபடிக்குள் நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய், மறைக்கப்பட்டிருக்கிறாய். 12 அப்போஸ்தலர்களும் மூடுபடியிலிருந்து வெளியே வரும்பொழுது சர்வ வல்லவருடைய வரங்களையும் வார்த்தைகளையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வார்களானால் வெளியே போகும்போது உனக்கும் அப்படியே. அல்லேலூயா. மூடுபனி எழும்பிற்று, ஆனால் என்ன செய்யல? பூமியை நிரப்பவில்லை. அதற்காக 120 பேர் வீட்டிற்குள் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த வீடு சத்திய சபையே. அல்லேலூயா. சபைகளில் தரித்திருப்பது ஆவியானவர் மூடுபனியாக இறங்குவார். ஏன் தெரியுமா? உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு ராஜவஸ்திரங்கள் உடுத்துகிற இடம் அது. உன்னை பட்டயமாக பயன்படுத்தி தீட்டப்படுகிற இடம் அது. உன்னை பண்படுத்தி கர்த்தர் தன்னுடைய பட்டயமாக வாளாக எதிரிக்கு முன்பதாக சுழற்றப்படுகிற இடம் அது. ஆகவே உன்னில் கர்த்தர் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை பிசாசும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக மறைக்கிற மறைவிடமே கர்த்தருடைய அபிஷேகமாகிய மூடுபனி. அலைவதற்காக அல்ல, அலைவதற்காக அல்ல, தரிகட்டு அலைவதற்காக அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியானவரை பெற்றவுடன், ஆவியானவரை பெற்றவுடன் ஒரு மனிதன் அவருக்குள் அடங்கி மூடுபனியின் திரைமறைவிற்குள் சென்று விடுவான், வெளியே வர மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆவியானவரை பெற்றவுடன் இங்க எல்லாரும் என்ன நடக்குது? கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குது? ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றவுடன், பைபிள் 100 ரூபாய்க்கு கிடைச்சவுட வெளியே அலைகிறாங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும், வரங்கள் எங்களுடையது, வல்லமைகள் எங்களுடையது, சிரிங்க சிரிங்க. சிரிப்பாய் சிரிப்பது போதும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டவுடன் ஒரு மனிதன் திரைமறைவுக்குள் சென்று விடுவான். அல்லேலூயா. மூடுபனிக்குள் மறைத்து விடுவான். ஏன் தெரியுமா? நீ புதிதாய் பிறந்த குழந்தை, உன்னிடத்தில் வஸ்திரம் இல்லை. இயேசுவுக்கு புதிதாய் பிறந்த குழந்தை, உனக்கு என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை. ஆகவே அந்த குழந்தையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்த கர்த்தர் திரைமறைவிற்குள் கொண்டு செல்லுவார். திரைமறைவு, திரைமறைவு. தாய் பிள்ளையை துணியில் சுற்றி திரைமறைவுக்குள் கொண்டு செல்லுவான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியானவரை பெற்றவுடன் நீ அவரோடு தனித்திருக்க ஆரம்பிப்பாயை ஒழிய தரிகட்டு அலைய மாட்டாய். எப்பொழுது வெளியே கொண்டு வருவார்? ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஒரு காலம் உண்டு. தன் பிள்ளையை தோட்டத்திற்குள்ளாக வளர்த்து ராஜ வஸ்திரங்களை உடுத்தி பட்டயத்தை அவன் கைகளிலே கொடுத்து வெளியே வந்து தேவ தூதர்களை பார்த்து சொல்லுவார், இதோ இதோ சத்துருவின் தலையை சிதறடிக்க நான் ஏற்படுத்தின என்னுடைய புத்திரன். கைகளை உயர்த்தி காட்டுவார், பிதாவிற்கு காட்டுவார். அப்பா, இவனை கொடுத்து என்னிடத்தில் வளர்க்க சொன்னீரே, நீர் சொல்லபடி நான் வளர்த்திருக்கிறேன். இவன் உம்முடைய ராஜ்யத்தை தேடி, நீதியை தேடி, கடைசியாக உம்மிடத்தில் வந்து சொல்லுவான், பிதாவே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றோ உம்முடையவைகளே என்று.
திரைமறைவுக்குள் போகாமல், வஸ்திரத்திற்குள்ளே போகாமல், தறிக்கட்டு அடைந்து லூசிபர் கொடுக்கிற பிச்சைகளுக்கு அடிமையாகி கர்த்தருக்கு விரோதமாக பயன்பட்டு கடைசியில் கீழ்த்தரமாக ஆவது என்ன? என்ன? என் அன்பு பிள்ளையே, ஆவியானவருடைய அபிஷேகம் திரைமறைவு உன்னை மூடிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா.